அண்ணா என்ன விசேஷம்னா? சிஸ்டர் இன்னைக்கு எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்மா. ரிசல்ட்டா? சிஸ்டர் சிஸ்டர் அது ஒண்ணும் இல்ல சுரேஷ், 12 வருஷமா இவன் கொடுத்துக்கிட்டு இருக்க ரிசல்ட் ஷாக்கால ரிசல்ட்னாலே பயந்து ஓடுறா. ஷாக்கா? அப்படி என்னாச்சு ரமேஷ்? என்னடா தங்கம்? நான் பாஸ். ஐயோ என் செல்லம், என் பையன் பாஸ். எந்த காலேஜ்ல சேர போறப்பா? எதுக்குமா? படிக்கிறதுக்கு. 59 மார்க் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப லோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன். எனக்கு எந்த காலேஜ்ல சீட்டு கொடுப்பாங்க? அப்படின்னா நீ பாஸ் ஆகலையா? நான் எஸ்எஸ்எல்சில பாஸ் ஆகல, ஸ்கூல்ல இருந்தே பாஸ் ஆயிட்டேன். அம்மா உன் பையன் ஃபெயிலாமே. ஃபெயிலான பையனுக்கு ஸ்வீட் கொடுக்குற அம்மாவை நான் இப்பதான் பாக்குறேன். இதுதான் அந்த கதை. உண்மைய சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன ரமேஷ், அப்ப அப்படி இருந்தானா இப்போ அப்படிதான் இருப்பானா? நம்ம பையன் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான்பா. டோன்ட் வரி, இந்த தடவை அவன் பாஸ் ஆயே தீருவான். அப்படி சொல்லுங்க அங்கிள். அப்ப ஏதோ நான் ஃபெயில் ஆயிட்டேன், இப்போ நான் ஃபெயில் ஆயிடுவேனா? இந்த தடவை பாஸ் கண்டிப்பா ஆயிடுவேன் அங்கிள். வெரி குட் சன் ஆஃப் ரமேஷ். இந்த ஸ்பிரிட் உன்கிட்ட இருக்கணும். முதல்ல எக்ஸாம் எப்படி எழுதிருக்கான்னு கேளு சுரேஷ். இவ்வளவு கான்பிடென்டா சொல்லும்போது ரொம்ப நல்லாவே எழுதிருப்பான் ரமேஷ். ஐயோ கேளு சுரேஷ். சொல்லுப்பா சன் ஆஃப் ரமேஷ், எப்படி எழுதிருக்க? ஐயோ அங்கிள், அப்ப இருக்கிற கொஸ்டின் பேப்பர் மாதிரி இப்ப இருக்கிற கொஸ்டின் பேப்பர் ஒன்றும் கஷ்டம் இல்ல. அப்பெல்லாம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் கொடுப்பாங்க, ஆன்சர் யோசனை பண்ணி எழுத வேண்டியதா இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்ல அங்கிள், கொஸ்டின் கூட 4 ஆன்சரும் கொடுக்கறாங்க, அதனால கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு. பாத்தியா ரமேஷ், நம்ம பையன் எவ்வளவு புத்திசாலின்னு? அந்த ஒரு கொஸ்டினுக்கு கொடுத்த 4 ஆன்சர்ல இதுதான் சரியான ஆன்சர்னு எழுதுனானான்னு கேளு சுரேஷ். சொல்லு சன் ஆஃப் ரமேஷ். ஐயோ அங்கிள், வெரி வெரி ஈஸி அங்கிள். ஒரு கொஸ்டின் கூட 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா, நான் ரொம்ப ஈஸியா 4ல 1 எழுதிருக்கேன், அவ்வளவுதான். வெரி ஈஸி அங்கிள். புரிஞ்சுதா? ஓ மகன், கல்வி ஞானிலாம் ஒண்ணும் இல்லப்பா, புத்திசாலி. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. அட சரிதா. அம்மா முதல்ல அந்த ரிங்டோனை மாத்துமா? ஹே போடா. சொல்லு சரிதா. என்ன பண்ணிட்டு இருக்க சவிதா? ஐயோ எங்க வீட்ல எப்பவுமே இதே ராமாயணத்தை தான் பாத்துக்கிட்டே இருக்க சரிதா. அப்புறம் நீ சீதையாயிட போற, வனவாசம் போக வேண்டி இருக்கும் சவிதா. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா 14 வருஷத்துக்கு இந்த போனை நான் எடுத்துட்டு வந்துடுறேன் சரிதா. ஐயோ என்னாச்சு சரிதா? நீ போறப்ப என்னையும் கூப்பிடு சவிதா, நானும் கூட வரேன். சரி சரி சரி, இன்னைக்கு ஹரிய கொஞ்சம் அனுப்பி வை, ஜானுக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சாமா. சரி. கடவுளே, நான் தினமும் உங்களுக்கு பூஜை பண்ணி கேக்குறது ஒண்ணுதான், என்னோட ஹரிய எப்பவும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. ஹே ஹரி வந்துட்டாமா, எந்திரிச்சு போமா, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எத்தனையோ பேர் அவங்க போட்டுக்கிற துணினால அழகா தெரிவாங்க, ஆனா நீ போட்டிருக்கறனால தான் இந்த ட்ரெஸ் அழகா தெரியுதா? புத்திசாலி. எல்லாரும் காதுல பூ சுத்துனா நீ தலையில பூ கிரீடமே வைக்கிறியா? அதுக்கு தானே இத்தனை நாளா ராணி மாதிரி இருந்தவ இப்போ மகாராணி மாதிரி தெரியுறா. சரி வாடா. அப்புறம் காலேஜ் எல்லாம் எப்படி போகுது? உனக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்திருக்குமே. ஐயோ அதை ஏன் கேக்குற? இந்த காலத்து பசங்க எலெக்ஷன் டைம்ல ஓட் போடுறாங்களோ இல்லையோ, ஆனா காலேஜ் முன்னாடி நின்னு நல்ல சைட் மட்டும் அடிக்கிறாங்க. சொல்லுமா, எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்தது? கணக்கெல்லாம் இல்ல, ஆனா செஞ்சுரி மட்டும் அடிச்சிருப்பேன். ஓ, அதுல நீங்க எத்தனை செலக்ட் பண்ணீங்க? ஒன்னும் செலக்ட் பண்ணல. ஏன்? ஏன்னு கேட்டா எல்லா பசங்களும் பொண்ணோட மனசை கவர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆனா என் லவர் என் கனவை நிறைவேற்ற முயற்சி பண்ணுவாங்க.
உன்னோட லவரு உனக்கு எந்த காலத்துல கிடைக்கிறானோ என்னவோ. அந்த மாதிரி பையன் எனக்கு ஏற்கனவே கிடைச்சிட்டானே. யாரடி அவன்? என் பர்த்டே வருதுல, அப்ப இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓகே பாய். பாய். இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? யாரடி இவ? உன் பாய் ஃப்ரெண்டா? ஏய் இல்லடி, என் மாமா பையன். ஓ சரி, ஜெராக்ஸ் எடுக்கணும்ல, வா 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 முதல்ல போய் எடுக்கலாம். இந்த பறந்து விரிஞ்ச உலகத்துல கடவுள் தான் மெயின் வில்லன். என்னப்பா உன்னுடைய லீல? பொண்ணுங்களுக்கு நைட்டி கொடுத்த, நைட்டி கொடுத்த, பசங்களுக்கு நீ 90 கொடுத்த, 90 கொடுத்த, கடல்ல நீங்கிற பசங்களுக்கு அவங்களுக்காக நீ படகும் கொடுத்த, படகும் கொடுத்த. எங்களை எதுக்குப்பா கொண்டு வந்து இந்த காலேஜ்ல சேர்த்த? எதுக்குப்பா சேர்த்த? என் அப்பா அம்மா கிட்ட நீ லஞ்சம் வாங்கிருக்கியா? வாங்கடா வாங்கிக்கோ, பரவாயில்ல. பசங்க காலேஜுக்கு போனா அவங்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்கணுங்கிறத ஏன்பா நீ சொல்ல மறந்துட்ட? ஏன்பா நீ மறந்துட்ட? காலேஜுக்கு வரும்போது பாக்கெட்ல பணம் இல்லைன்னு தெரிஞ்சு மச்சான் வேணுமா அப்படின்னு கொடுக்குறான் பாரு, அவன் தான் உண்மையான கடவுள். அவன் தான் கடவுள். மச்சான் டீ சொல்லு. டேய் மச்சான், காசு இல்லடா. இந்த வார்த்தையை கேட்டதான் இவ்வளவு பெரிய டைலாக்ல சொன்னேன். மச்சான், எஜுகேஷன் சிஸ்டம் கண்டுபிடிச்சது கடவுள்னு சொன்னீங்க, உண்மையா? உண்மைதான். அது எப்படிடா? அது எப்படின்னா, முதல்ல வந்தது பகவத்கீதை, அது கடவுளோட புத்தகம். அதுக்கப்புறம் வந்ததுதான் நம்மளுடையது முக்கிய புத்தகம். இவன் என்னடா ரொம்ப டல்லா வரான்? ஏண்டா மச்சான் ரொம்ப வருத்தமா வர? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, விடு மச்சான். பரவாயில்ல சொல்லு. நான் என்னோட டப்பை யாரையும் தொட விட மாட்டேன் மச்சான். ஆனா நான் ஜிம்முக்கு போயிட்டு வரதுக்குள்ள எங்க அப்பா சுட்டுட்டாரு. உங்க அப்பா என்னடா பண்ண? ஒரு டவு சோப்புக்காக அப்பனை போய் என்னடா பண்ணுவாங்க? மூஞ்சி கழுவாம வந்துட்டேன், அவ்வளவுதான். அதுக்குதான் மச்சான் சொல்றது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு. ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல திங்க் பண்ணணும். அதெல்லாம் விடுறா, இப்ப திங்கிறதுக்கு என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னா, இருக்கான்லடா பழைய காதலனுக்கெல்லாம் காதலன், புது காதலன். நம்ம தில்லு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும், அவ்வளவுதான். தில் தினி ஸ்பீக்கிங். நான் தான் உன் அம்மா. ஹாய் மம்மி. எங்க இருக்க மகனே? காலேஜ்ல இருக்கேன் மம்மி. என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போயிருக்கப்பா? ஓ, ஒயிட் கலர் மம்மி, ஒயிட். ஐயோ, இன்னைக்கு நீ ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு போயிருக்கணும்டா. குருஜியே டிவில இதான் சொன்னாரு. இல்லனா எந்த வேலையும் சரியா நடக்காதாண்டா. ஐயோ, அவெல்லாம் என்ன சாமிஜி மம்மி, காலேஜ் கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த கலர் போடுங்கிறான். 1 hour முன்னாடி சொல்றதுக்கு அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் காலேஜுக்கு புக்கு கொண்டு வரதா, துணியை கொண்டு வரதா? பேட் சுவாமிஜி. வெயிட் பண்ணுப்பா, நான் டைரக்டா சுவாமிஜி நம்பரே வாங்கி தரேன். ப்ராப்ளமே இருக்காது. நீ சீக்கிரமா சாப்பிடு. ஓகே மம்மி, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஏன் மச்சான், நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கன்னு உங்க அம்மா பார்க்கவே இல்லையா? போன் பண்ணிலாம் கேக்குறாங்க. ஏய், எங்க அம்மா ஏன் கூட இல்ல, அவங்க தாஜ்மஹால்ல இருக்காங்க. யா, ஆஃப் கோர்ஸ். எனி டவுட்ஸ்? அது எப்படிடா? எங்க அம்மா தாஜ்மஹாலை பார்க்கணும்னு சொன்னாங்களா, எங்க அப்பா கூட்டிட்டு போனாரா, அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு அது பிடிச்சு போய் அங்கேயே இருக்கணும்னு சொன்னாங்களா. பாவம் எதுவும் கேட்காத என் பொண்டாட்டி இத கேக்குறாளேன்னு அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட எல்லாம் எங்க அப்பா பேசினாரா. இத கேட்ட அந்த ஆபீசர்ஸ் எங்க அம்மாவுக்கு ஒரு ரூமையும் எங்க அப்பாவுக்கு ஒரு வேலையும் கொடுத்து அங்கேயே இருக்க வச்சிருக்காங்க. வேலை என்ன? செக்யூரிட்டி மேன். அப்பா பெரிய தில்லாலங்கடிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ மச்சான், உங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அந்த வேலை உனக்கு தானே. சரி விடு மச்சான், காமெடிக்காக சொன்னேன். சாப்பிட ஆரம்பிக்கலாமா? போங்கடா டேய், என்னையே கிண்டல் பண்றீங்களா? நான் எதுக்கு சாப்பாடு வாங்கி தரணும்? அதெல்லாம் முடியாது. சரி போலாம்டா. உனக்கு உன் லவர் கிடைக்கணுங்கிறதுக்காக காலையில சாப்பிடாம நான் கோவிலுக்கு போனேன்ல, நல்ல மரியாதை கொடுத்தேன். டே 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 டே, சும்மா காமெடிக்காக தான்டா சொன்னேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கடா. அண்ணா ஒரு பிளேட் இட்லி கெட்டி சட்னியா போடுங்க. மச்சான், அண்ணி வராங்க பாரு. உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கடா. எனக்கு ஒரு பிளேட் இட்லி. பாராட்டா டேய். இருந்தாலும் சூப்பரா இருக்கீங்க மச்சான். நீ அண்ணியும் லைலா மஜ்னு மாதிரி இருக்கீங்க. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கடா. ரோமியோ ஜூலியட், சலீமா, தேவதாஸ் பார்வதி. மச்சான் கேளுடா. அண்ணா எனக்கு ஒரு பிளேட் இட்லி. चोरी चोरी ये दिल ने कहा, चोरी
டேய் மச்சான், என்னடா அவ என்ன பார்க்காமே போறா பாடுறா. மச்சான் ஜோசியர் சொன்ன மாதிரி உன் ட்ரெஸ்ஸோட எஃபெக்ட் தான் மச்சான். அப்படின்னா நான் இப்ப என்னடா பண்றது? கூப்பிடு நம்ம லெமன் கிங்க. எங்கடா அவன்? கூப்பிடுறேன் இரு. லெமன் கிங். என்னடா உங்க ப்ராப்ளம்? பாசே, என் லவர் என்ன பாக்குற மாதிரி ஒரு மந்திரத்தை போட்டு விடு பாசே. ஓம் ஓம் க்ரீம் மந்த்ராய நமஹ ஓம் கண்ணீராசிய ஓம் நாம் நம. பாய். சூப்பர் பாசே, தேங்க்யூ. நீங்களும் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிங்க. எனக்கு இப்ப டைம் இல்ல, நான் போயிட்டு வரேன். சரி பாசே, பாய். டே மச்சான், அவன் ரொம்ப டேலண்டான ஆள்றா. ஆமா ஆமா மச்சான், நீ எங்கேயோ போற. ஏன்டா ஃபோன் பண்ண? இங்க பாரு மச்சான், இவன் நிலைமை. இவனுக்கு என்னடா ஆச்சு? இவனுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுத்துருக்காங்களா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்ல மச்சான். காலேஜ்ல ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணானாமா, அவன் எதையுமே சொல்லலையாமா. இவன் யாரோ லெமன் கிங்க கூட்டிட்டு வந்தானா, அவன் ஏதோ லெமன் காட்டினானா, அவ்வளவுதான். இப்ப இவன் மூஞ்ச பார்த்தா இப்படி சுத்திட்டு இருக்கான். லெமன் காட்டுனதுக்கா? ஆமா மச்சான். மச்சான் ஆமா மச்சான், அவன் லெமனை காட்டி மந்திரம் போட்டானா என்ன வேணா ஆகும் மச்சான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். எவன்டா அவன்? எங்க இருப்பான்? மச்சான் அங்க வரான் பாரு, அவன் தான். ஹலோ பாஸ், கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்ன எதுக்கு? ஒரு லெமனை கொடுக்குறியா? நான் லெமன் விக்கிறவன் இல்ல. அப்புறம் நீ எதுக்கு லெமன் கிங்னு பேரை வச்சு சுத்திட்டு இருக்க? உன் பேச்செல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்க. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? ஓம் ஜன்ம ஸ்வர்ண தருண திருநாமிக. இந்த புடிச்சுக்கோ, அப்புறமா அந்த ஜூஸ் போட்டு குடி. இப்ப சொல்ற மந்திரத்தை சொல்றா. குடுங்கடா, எங்க அம்மா திட்டுவாங்க. என்ன மம்மி திட்டுவாங்களா? எதுக்கு? அது சமையல் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்தது. காலேஜ் போயிட்டு வந்தானே கொடுத்துறேன்னு சொன்னதுக்காக கொடுத்தாங்க. இப்ப நான் கொண்டு போய் கொடுக்கலன்னா எங்க மம்மி திட்டுவாங்க. ப்ளீஸ் கொடுத்துருங்க. இவன் என்னடானா மம்மி திட்டுவாங்கன்னு சொல்றான். நீ என்னடானா இவனை பத்தி பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்த? டேய், எலுமிச்சை பழம் வச்சு மந்திரம் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு யாரா? அது வந்து முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பிரபலமான கல்லூரியில சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கும் பெரிய தகராறு. அதிகமா கோவப்பட்ட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸை கத்திய கட்டி மிரட்டி இருக்காங்க. மம்மி, என்னாச்சு ராஜு? நான் இனிமேல் காலேஜ் போக மாட்டேன் மம்மி. ஏன் ராஜு? அங்க சீனியர்ஸ் எல்லாம் ஜூனியர்ஸ் அடிக்கிறாங்களா மம்மி. இதுக்கெல்லாம் பயப்பட்டா உன்னால படிக்க முடியுமா ராஜு? நீ காலேஜுக்கு போகணும், நல்லா படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும் இல்லையா? அங்க சீனியர்ஸ் கத்தி எடுத்து குத்திட்டாங்கன்னா மேல மேல போயிருவோம் மம்மி. நான் காலேஜுக்கு போக மாட்டேன். ஐயோ, இந்த பையனுக்கு நான் என்னதான் சொல்லி புரிய வைக்கிறது? ராஜு, இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோ. நான் சொல்ல போற மந்திரத்தை சொல்லு. மந்திரத்தை சொன்னா உன்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா நாளையில இருந்து நீ காலேஜுக்கே போக வேண்டாம். சரி, என்ன மந்திரம்னு சொல்லு. இவ்வளோ பெருசா மறந்து போயிட்டா? எனக்கு ஃபோன் பண்ணு, நான் சொல்றேன். ஓய் போர்டிங் ஸ்டார், வாடா இங்க. மம்மி, நான் என்ன பண்றது? பயப்படாத மகனே, நான் கொடுத்த எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, தைரியமா இரு. டேய், யாரா என்னைய பர்னிங் ஸ்டார் சொன்னது? எரிஞ்சு போன பாடிக்கு நல்லா துணி சுத்தி இருக்கல, உன்னை தாண்டா சொன்னேன். என்னடா சீனியர் கிட்டே கத்தி பேசுற? இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. ஏய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவணும்? त्वमैव सर्व जन्म रन्न त्रिकोणम सर्व मोन त्रिकोणमिका सर्व गरे இவங்கள எல்லாம் நம்ம அடிக்க மாட்டேங்கறதால அப்படி பண்றாங்க. மம்மி, மந்திரத்தை மறந்துட்டேன் மம்மி. மச்சான், மந்திரத்தை நிறுத்திட்டான்டா. ஆமா மச்சான். டேய், என்னடா மந்திரம் எல்லாம் சொல்ற? ஒரு நிமிஷம் இரு. மந்திரம். துணியை காய வச்சிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் இருப்பா, நானே ஃபோன் பண்றேன். சீக்கிரம். உங்களை என்ன பண்ண போறேன் இன்னைக்கு பாருங்க. மச்சான், இவன் என்ன மச்சான் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். டேய், என்னடா இதெல்லாம்?
ஒரு 2 நிமிஷம் இரு, உனக்கே தெரியும். மச்சான் 2 நிமிஷம் சொல்லி நமக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். வேணாம் மச்சான், எஸ்கேப் ஆயிரலாம். 6 5 4 3 2 1. அம்மா மச்சான் என்னாச்சு மச்சான்? ஐயா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம், எங்களை விட்டுருங்க. நடந்த சம்பவமே இதான். இவங்க எல்லாம் என்ன பெரிய மந்திரவாதி நினைச்சுக்கிட்டாங்க. பாத்தியாடா, இவன் யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? அட பாவி, நீ போட்ட மந்திரத்துக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. ஐயோ, இவன் என்னடா தப்பண்ணா? நீங்க தான் மூட நம்பிக்கையால பயந்து போய் கிடக்குறீங்க. அவன் அவனோட சேஃப்டியை பார்த்துட்டு இருக்கான். இங்க இருந்து கிளம்பு நீ. அண்ணா அந்த லெமனு. இந்தா கிளம்பு. அண்ணா நான் இப்படிப்பட்டவன் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அண்ணா. முதல்ல இருந்து மறுபடியும் என்ன எல்லாம் ராகிங் பண்ணுவானுங்க. கிளம்பி போ. சரிண்ணா, நான் கிளம்புறேன்.